வணக்கம். ஸோ நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் ட்ரை சர்வீஸ் ஆல் உமன் சர்க்கம் நேவிகேஷன் செயிலிங் எக்ஸ்பெடிஷன் இஸ் நேம்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அதில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட பேரை செலக்ட் பண்ணி சர்க்கம் நேவிகேஷன் உலகத்தை சுற்றி வர போறாங்க. அதான் சர்க்கம் நேவிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட பேர் என்ன அப்படின்னா சமுத்திர பிரதக்ஷினா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நவிகா சாகர் பரிக்ரமா அப்படிங்கிறது நேவில இருக்கக்கூடிய விமன் ஆஃபீஸர்ஸ் மட்டுமே போறது. சரியா? இது 2 எடிஷன் வந்துருச்சு. சமுத்திர பிரதக்ஷினா அப்படிங்கிறது இப்பதான் ஃபர்ஸ்ட் எடிஷன் வரும். சரியா? அடுத்தது ஃபர்ஸ்ட் ட்ரை சர்வீஸ் ஆல் உமன் சர்க்கம் நேவிகேஷன் செயிலிங் எக்ஸ்பெடிஷன் வில் பி அண்டர்டேக்கன் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த கப்பல்ல அதை அண்டர்டேக் பண்ண போறாங்க, எதுல போக போறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஐஏஎஸ்வி திரிவேணி, இந்தியன் ஆர்மி செயிலிங் வெசல் திரிவேணி அப்படிங்கிற இந்த வெசல்ல தான். ஓகேவா? இந்தியன் ஆர்மி செயிலிங் வெசல் திரிவேணி. சரியா? ஐஎன்எஸ்வி தாரிணில தான் நவிகா சாகர் பரிக்ரமா அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. சரியா? நவிகா சாகர் வந்து ஐஎன்எஸ்வி தாரிணி, ஐஏஎஸ்வி திரிவேணி அப்படிங்கிறது இந்த விஷயத்துக்காக. ஓகேவா? அடுத்தது சூஸ் த கரெக்ட் பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேப் ஆஃப் குட் ஹோப் சவுத் ஆப்பிரிக்கா பக்கத்துல இருக்கு. கேப் ஆஃப் லூவின் ஆஸ்திரேலியா, கேப் ஹார்ன் அப்படிங்கிறது சிலி. மூணுமே கரெக்ட் தான். இந்த சமுத்திர பிரதட்சிணா டீம் வந்து இந்த கேப் எல்லாத்தையுமே போய் கிராஸ் பண்ணி தான் வருவாங்க. சரியா? உலகத்தை சுத்தி வருவாங்க. ஸோ ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது ஹவு மெனி விமன் வில் அண்டர்டேக் சமுத்திர பிரதட்சிணா த ஃபர்ஸ்ட் ட்ரை சர்வீஸ் ஆல் உமன் சர்க்கம் நேவிகேஷன் செயிலிங் எக்ஸ்பெடிஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளவு பேர் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மொத்தம் 10 விமன் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. சரியா? லாஸ்டா இன்டர்நேஷனல் டே ஆஃப் டெமோக்ரஸி இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்டர்நேஷனல் டே ஆஃப் டெமோக்ரஸி செப்டம்பர் 15. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.